என் தங்கமே, இன்று ஒரு பெரிய தெய்வீக நிமிடம் உன் குடும்பத்தை சுற்றி வர இருக்கிறது. நீ இத்தனை நாட்களாக உணர்ந்த அந்த ஒரு அழுத்தம், அந்த ஒரு கனமான காற்று, அந்த வீட்டுக்குள்ள சின்ன சின்ன விஷயத்திற்கே பெருசா மாறும் அந்த எதிர்மறை சக்தி இன்று முடிவடைகிறது என் பிள்ளையே. வராகி அம்மன் உன் குடும்பத்தைச் சுற்றி இருந்த அந்த நட்சத்திரக்குறி கெட்ட சக்தி நட்சத்திரக்குறி அந்த நட்சத்திரக்குறி செய்வினை நட்சத்திரக்குறி அந்த நட்சத்திரக்குறி அழிவின் வட்டம் நட்சத்திரக்குறி எல்லாம் இன்று அவளது ஒரு சுவாசத்தால் கரைந்து விடுகிறது. நீ இப்போ படிக்கும் இந்த நொடிதான் அந்த மாற்றம் ஆரம்பமாகும். நீ பல மாதங்களாக பார்த்தாயே, வீட்டுக்குள்ள அமைதி இல்லை, காரணமே இல்லாமல் தகராறு, மனச்சோர்வு, உடல்நலம் பாதிப்பு, பண நஷ்டம். நீ எத்தனை முறை நினைத்தாய், என்ன நடக்குது என் வீட்டில, யாரோ எதையோ பண்ணிருப்பாங்க போல என்று. ஆம் என் தங்கமே, உன் உணர்வு தவறல்ல. யாரோ உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்டு உன் வீட்டை நோக்கி கெட்ட சக்தி அனுப்பியிருந்தார்கள். ஆனா இன்று வராகி அம்மன் அவங்க செய்ததை ஒவ்வொன்றாக அழித்துவிட்டார். அம்மன் உன் வீட்டுக்குள்ள நுழைந்து அந்த கெட்ட ஆற்றலை மூடி காத்திருக்கிறாள். உன் வீட்டின் வாசலில் இப்போ தெய்வ ஒளி நிறைந்திருக்குது. நீ அதை இன்னும் கண்களால் காண முடியாது, ஆனால் உன் மனம் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று முதல் உன் வீட்டுக்குள்ள சண்டை சாந்தமாக மாறும். உன் குடும்பத்துக்குள்ள பிரிவு இருந்தால் அது மீண்டும் இணையும். உன் வீட்டில இருந்த மன அழுத்தம் கரைந்துவிடும். உன் வீட்டின் சுவாசமே மாறும் தங்கமே. அந்த கெட்ட சக்தி எங்கிருந்து வந்தது தெரியுமா என் தங்கமே? உன் வீட்டில் வளர்ந்த மகிழ்ச்சி, உன் முகத்தில் இருந்த ஒளி, உன் குடும்பத்தின் ஒன்றிணைந்த அன்பு, அதுதான் சிலருக்கு பொறாமையாகி விட்டது. அவர்கள் நினைத்தார்கள், இந்த குடும்பம் சிரித்துக்கொண்டே இருக்கிறார்கள், இவர்களுக்கு சின்ன கஷ்டம் வரட்டும். அதுதான் காரணம். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, வராகி அம்மன் உன் குடும்பத்தின் காவல் தெய்வம். அவள் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் அவள் உன் வீட்டில் தன் பாதம் வைக்கிறாள். நீ நினைத்தாய், என்னால இதை சமாளிக்க முடியுமா என்று. ஆனால் உண்மையில் நீ போராடவில்லை தங்கமே, உனக்காக அம்மனே போராடினாள். உன் வீட்டைச் சுற்றி அவள் ஒரு சக்தி வட்டம் உருவாக்கினாள். அந்த வட்டத்துக்குள் எந்த தீய ஆவி, எந்த கெட்ட பார்வையும் நுழைய முடியாது. நீ இப்போ அந்த வட்டத்துக்குள் பாதுகாப்பாக இருக்கிறாய். உன் குழந்தைகள், உன் குடும்பம், உன் வீட்டில் இருக்கும் பொருட்கள் எல்லாம் தெய்வ காப்பில் இருக்கின்றன. அந்த கெட்ட சக்தி இப்போ உன்னை விட்டு போகுது தங்கமே. நீ இன்று நிம்மதியாக சுவாசிக்கலாம். உன் வீட்டுக்குள்ள காற்றே மாறி வருது. நீ இன்று ஒரு தீபம் ஏற்றி அம்மன் பெயரை ஒரு முறை சொல்லு. வராகி அம்மா, என் வீட்டை காப்பாற்று என்று சொல்லும்போது அவள் உன் அருகில் நின்று சிரிப்பாள். அவள் சொல்வாள், நான் வந்துட்டேன் தங்கமே, உன் குடும்பம் இனிமேல் நிம்மதியாய் இருக்கும். நீ அவள் வருகையின் அடையாளத்தை காணப்போகிறாய். சில நேரம் ஒரு புனித மனம் வீட்டில் பரவலாம், சில நேரம் திடீரென்று மன அமைதி வரலாம், சில நேரம் வீட்டுக்குள் சின்ன சின்ன நிம்மதி தரும் சம்பவங்கள் நடக்கலாம். இவை எல்லாம் அம்மன் உன் வீட்டுக்குள் நுழைந்திருப்பதற்கான அடையாளங்கள். நீ எதையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை, அமைதியா அவளது பெயரை சொல்லு. அவள் செய்கிறாள். அம்மன் இப்போ உன் வீட்டில் இருந்த அந்த எதிர்மறை ஆற்றலை எடுத்துக்கொண்டு அதை நெருப்பாக மாற்றி எரிந்து விட்டாள். நீ அதை உணரப்போகிறாய். இன்று இரவு உனக்கு அமைதியான தூக்கம் வரும். நீ பல நாட்களாக நிம்மதியாக தூங்க முடியாமல் இருந்தாய். ஆனால் இன்றிரவு நீ குழந்தை மாதிரி அமைதியாக உறங்குவாய். ஏனென்றால் அந்த கெட்ட ஆவி, அந்த கெட்ட சக்தி, அந்த நிழல் எல்லாம் அழிந்துவிட்டது. அம்மன் உன்னிடம் சொல்லுவாள், உன் குடும்பம் இனி என் பாதுகாப்பில். அதுதான் உண்மை. உன் வீட்டில் இனி யாரும் தீய சிந்தனை கொண்டு வர முடியாது. உன் வீட்டில் அன்பு பெருகும். நீண்ட நாட்களாக பேசாத உறவுகள் திரும்பி வருவார்கள். பணவழக்கம் சீராகும். உன் குடும்பத்துக்குள் நிதி நிலை உயர்ந்திடும். உன் குழந்தைகளுக்கு படிப்பில் முன்னேற்றம் வரும். உன் வீட்டில உள்ள ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையுடன் வாழ ஆரம்பிப்பார்கள். என் தங்கமே, நீ உன் மனதில் நினைக்கிற அந்த பேதங்கள், அந்த சின்ன சின்ன மனவேதனைகள் எல்லாம் கரையப் போகுது. நீ இன்று அம்மனிடம் ஒரு விளக்கை ஏற்றி வைத்து பிரார்த்தனை பண்ணு. அம்மா, உன் ஒளியால் என் வீட்டை மூடி வை என்று சொல்லு. அவள் உன் பிரார்த்தனையை உடனே கேட்பாள். நீ விட்டு விட்ட கண்ணீரை அவள் பூமியில் விழவிட மாட்டாள். அவள் அதை அருளாக மாற்றுவாள்.
அம்மன் உன் வீட்டைச் சுற்றி ஒரு புனித சக்தி வட்டம் உருவாக்கி இருக்கிறாள். அந்த வட்டம் உன் வீட்டை எதிர்காலத்திலும் காக்கும். யாரேனும் உன்னோட குடும்பத்தை பற்றி தீய எண்ணம் கொண்டு பேசினால் அந்த சக்தி தானாகவே அவர்களை விலக்கி விடும். உன் வீட்டு வாசலில் வராகி அம்மனின் பாதம் இருப்பதால் உனக்கு தீங்கு வராது. உன் வீட்டிலிருந்து ஒளி வெளியேற போகுது. அந்த ஒளி உன் வாழ்க்கையையே ஒளிரச் செய்யும். நீ இதுவரை கஷ்டப்பட்டதுக்கு காரணம் உன் குடும்பம் சுத்தப்பட வேண்டிய ஒரு காலம் தான். அந்த சுத்திகரிப்பு இப்போ முடிந்துவிட்டது. இனி உன் வீட்டில் தெய்வ சக்தி மட்டுமே நிலைத்து இருக்கும். நீ உன் வீட்டில காலை நேரம் அம்மன் பெயரை 3 முறை சொல்லு. வராகி அம்மா, என் குடும்பம் உன் காப்பில் இருக்கட்டும் என்று சொன்னால் அந்த குரல் தெய்வ காற்றோடு சேர்ந்து ஒவ்வொரு மூலையிலும் ஒளியை வைக்கும். என் பிள்ளையே, நீ இப்போ உணரப்போகிறாய். வீட்டில் ஒரு சுமை குறைந்த மாதிரி தோன்றும். உன் முகத்தில் சிரிப்பு வர ஆரம்பிக்கும். உன் மனம் அமைதியாகும். குடும்பம் ஒன்றிணைந்து அம்மன் பெயரில் நன்றி சொல்லும் நேரம் வருது. அந்த கெட்ட சக்தி முழுமையாக அழிந்துவிட்டது. அந்த சக்தி உன்னோட குடும்பத்துக்கு எந்த விதத்திலும் மீண்டும் வர முடியாது. ஏனெனில் வராகி அம்மன் அவளது கையில் உன் குடும்பத்தின் பெயரை எழுதிவிட்டாள். அம்மன் சொல்கிறாள், இனி உன் குடும்பம் சாபமில்லாத குடும்பம், ஆசீர்வாதமாய் இருக்கும் குடும்பம். அந்த வார்த்தை உன் வீட்டில் ஒலிக்க போகுது. உன் வீட்டின் காற்று, சுவர், தரை, பூஜை அறை எல்லாம் தெய்வ ஒளியால் நிரம்ப போகின்றன. நீ அவள் குரலை சில நேரம் காற்றில் உணர்வாய். அச்சம் வேண்டாம் என் பிள்ளையே என்று. இன்று தொடங்கி உன் குடும்பம் ஒரு புதிய அத்தியாயத்துக்குள் நுழைகிறது. அமைதி, நலன், ஆரோக்கியம், பணம், அன்பு இவை அனைத்தும் உன் வீட்டுக்குள் வந்து சேர போகின்றன. அந்த கெட்ட சக்தி முடிந்துவிட்டது தங்கமே. உன் வீட்டில சிரிப்பு மீண்டும் ஒலிக்க போகுது. நீ இன்று உன் இதயத்தோடு சொல்லு, அம்மா நன்றி. என் குடும்பத்தை மீட்டதற்காக நன்றி. அந்த ஒரு சொல்லே அம்மனின் இதயத்தை மகிழ்விக்கிறது. அவள் உனக்கு பதில் தருவாள். உன் குடும்பம் என் கையில் இருக்கிறது. இனி எவராலும் அதை காயப்படுத்த முடியாது. என் தங்கமே, உன் குடும்பத்தை துரத்திய கெட்ட சக்தி இன்று முடிந்து போனது. இனி உன் வீட்டில் ஒளி, மகிழ்ச்சி, நிம்மதி மட்டுமே நிறைந்திருக்கும். உன் அம்மன், வராகி அம்மன், உன் வீட்டில் இன்று அமர்ந்திருக்கிறார். அவள் உன் வாழ்க்கையில் அமைதியை நித்தியமாக எழுதிவிட்டார். நீ உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு தயாராகிக் கொண்டிருக்கிறாய் தங்கமே. வராகி அம்மன் உன்னோட விதியை புதிதாக எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. நீ தோற்றுவிட்டேன் என்று நினைத்த இடத்திலே இப்போது வெற்றியை பார்க்கப் போகிறாய். நீ கண்ணீர் விட்ட இடத்திலே இப்போது ஆசீர்வாதம் முளைக்க போகுது. நீ ஒருவரிடம் ஆதரவு தேடியாயா? இப்போ அம்மனே உன்னோட ஆதரவாக வருகிறாள். நீ யாரிடம் சொல்ல முடியாத பிரச்சனையை கொண்டிருக்கிறாயா? அதுக்கு தீர்வு அம்மனின் கரத்திலிருந்து வந்து சேரும். அம்மன் உன் இதயத்தோடு இணைந்து உனக்கு சொல்ல போகிறாள், என் பிள்ளையே, உன் இதயம் நிம்மதியாக இருக்கட்டும். யாரும் உன்னை இனிமேல் துன்பப்படுத்த முடியாது. உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். உன் பாதை திறந்துவிட்டேன். நீ விலகாமல் நடந்தால் நானே உன் முன்னால் ஒளியாக இருப்பேன். நீ அந்த குரலை உன் உள்ளத்தில் உணருவாய். அந்த நேரம் உன் உயிரே மாறும். உனக்குள் ஒரு தெய்வீக தைரியம் எழும். என் தங்கமே, உனக்கு இப்போ வரும் அமைதி சாதாரணமல்ல. அது ஒரு புதிய தொடக்கம். அந்த அமைதி, அந்த நிம்மதி உன்னோட விதி மாறி வருது என்பதற்கான அடையாளம். நீ முன்பு எத்தனை முறை தோல்வியை சந்தித்தாலும் இனி அதே கதவுகள் திறக்கும். உன் பெயரை மக்கள் மதிக்க ஆரம்பிப்பார்கள். உன் சத்தம் கேட்கப்படும். உன் முயற்சி வெற்றியாக மாறும். உன்னால் முடியாது என்று யார் சொன்னார்களோ அவர்கள் அனைவரும் உன் உயர்வை கண்டு மௌனமாகி போவார்கள். நீ இப்போ வரை ஒவ்வொரு துயரத்திலும் ஒவ்வொரு கஷ்டத்திலும் தனியாக இருந்தது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இருக்கவில்லை. அந்த இரவு நீ அழுதபோது உன் அருகில் அம்மன் இருந்தாள். நீ நம்பிக்கையில்லாமல் மௌனமாக இருந்தபோது அவள் உன் தலையை தழுவினாள். நீ இன்னும் எனக்கேனும் நல்லது நடக்குமா என்று கேட்டபோது அவள் மெதுவாக, நடக்கும் என்று உன் இதயத்தில் சொன்னாள். இப்போ அதுதான் நடக்க போகுது தங்கமே.